அன்பான மாணவ செல்வங்களே, நம்மளுடைய முக்கியமா நம்ம நாட்டை ஆள்வதற்கான ஒரு தேர்தல் நடக்குது. நம்ம பார்த்துருக்கோம்ல, ஜனநாயக முறையில அருமையா நம்மளுக்கு தேர்தல் ஏப்ரல் 23 அன்னைக்கு நடக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த +2 முடிச்சுட்டு இந்த ரிப்பீட் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போடுற உரிமை கிடைச்சிருக்கும். ரைட்டா? மிஸ் பண்ணிடாதீங்க. அதனுடைய அனுபவமே தனி. ரைட்டா? நீங்க யாருக்கு போடணுன்ட்டு யாரோ ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடாது. ஏதோ கிரேஸ்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்கு எது தேவை இருக்கு, யார் வந்தா நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் சில பேர் அறிக்கையா கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா, சாத்தியப்படாதா, இவங்க வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமா, நம்ம ஊர்ல யாரா நிக்கிறா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதிக்கு யார் எம்எல்ஏ, ஒரு 4-5 பேரை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க, ப்ரொஃபைல் பாருங்க. இவங்க வந்தா நம்மளுக்கு உண்மையாலேயே நல்லது பண்ணுவாங்களா, நம்ம தொகுதிக்கு இவங்கனால நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணோம், நம்மளுடைய ஜனநாயக கடமையை நம்ம ஆற்ற வேண்டியது நம்மளுடைய முக்கியமான அதுதான் கடமைன்னு சொல்லியாச்சு. ரைட்டா? பண்ணிடுறீங்களா? நீங்க பண்ணுங்க. உங்க வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க, உங்களுடைய அண்ணன் அக்காலாம் இருப்பாங்க. தயவு செய்து அவங்க எல்லாரையுமே ஓட்டு அன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய 23 அன்னைக்கு 7 மணில இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால 8 மணிக்கெல்லாம் பக்காவா போயிட்டு கிளாஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய தேர்வு எப்ப 3/5/2026 அன்னைக்கு நம்மளுடைய வாக்களிப்பு. நம்ம அங்க பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி போய் 2ல இருந்து 5க்குள்ள நம்ம 180 கொஸ்டின்ல என்ன மாதிரி பக்காவா பண்றோன்றதுல மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நம்மளுக்கு இப்ப மார்க் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அதெல்லாத்தையும் மிஸ் பண்ணாம காலையில போய் வாக்குப்பதிவை செலுத்திட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸ போக வேண்டிய இடத்துல கரெக்டா போயிடுங்க. மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா மிஸ் பண்ணாம மார்க் டெஸ்ட் அன்னைக்கு எழுதிருங்க. ரைட்டா? ஆனா ஜனநாயக கடமையை என்ன பண்ணும், கண்டிப்பா நீங்க நிறைவேற்ற வேண்டும். பண்ணிடலாமா? அப்புறம் வருத்தப்படக்கூடாது. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.